ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபேவரட் சேனல் ஜியா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஒரு செமையான ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பேசிக்கா யார் சொல்லி தருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே சொல்லி தரமாட்டாங்க. அனுபவத்துல கத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். ஒரு வீடு கட்டணும் எல்லாருடைய கனவு. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடு கட்டுறது எப்படி லோ பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டுறோம்னா, காஸ்ட் வைஸ் எப்படி கம்மியான ரேட்டுக்கு கட்டுறது. கம்மியான ரேட்டு கட்டலாம். அதே மாரி அந்த மெட்டீரியலும் கம்மியாக்கிடணுமா அப்படின்லாம் கிடையாது. பட் சில ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். அதே மாரி சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு எதுவுமே கிடையாதுன்னு அப்படிங்கிறதையும் நான் பழைய வீடியோல சொல்லிட்டேன். பட் நீங்க குவாலிட்டியாவே கட்டலாம். பட் சில ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடு கட்டுற செலவ வந்து கண்டிப்பா நீங்க வந்து குறைக்கலாம். அதுல சில ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளவு தேவை? அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுங்க. உங்களுடைய ரோடு மட்டம் எவ்வளவு இருக்கு? ஸோ அதுலேருந்து வந்து எத்தன அடி வைக்கலாம்? அப்படிங்கிறத உங்க ஏரியாவுக்கு தகுந்தாப்புல உங்க இன்ஜினியர்ட்டயோ, இல்ல உங்க மேஸ்திரிட்டயோ நீங்க கேட்டு நீங்க கட்டலாம். அதே மாரி அக்கம் பக்கத்துல எத்தன அடி கட்டியிருக்காங்க? அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கட்டலாம். ஸோ தேவையில்லாம 5 அடி, 6 அடி இதெல்லாம் குடுக்குறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டையும் இழுத்துட்டு போகும். அதே மாரி அஸ் வெல் அஸ் லேபர் காஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாரி கூட சொல்லலாம் நம்ப. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு ஹைட் இருக்கு. அதுலேருந்து ஒரு 3 ஃபீட் நீங்க ஐடியா பண்றீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர்ல எதுவும் ரோடு வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நீங்க கூட வச்சு ஐடியா பண்ணி அத டிசைன் பண்ணி கட்டலாம். ஒரு 6 ஃபீட், 7 ஃபீட் அதெல்லாம் வந்து தேவையே இல்ல. இதெல்லாம் வந்து அமௌண்ட்ட வந்து அடிச்சுட்டு தான் போகுமே தவிர, நீங்க கட்டுறது படி பிரச்சனை இல்ல. பட் கட்டலாம். பட் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஹைட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தென் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன பொறுத்தவரையும் நெறைய மெட்டீரியல் இருக்கு. பிரிக்கா இருக்கட்டும், சாண்டா இருக்கட்டும், ராடா இருக்கட்டும், சிமெண்ட்டா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து அந்த ரேட் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்றது? சீசன் தகுந்தாப்புல இது மாறும் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, சிமெண்டோட பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. அதே மாரி எம்சாண்ட், பீசாண்ட் வந்து ரொம்பவுமே ஹைக் ஆயிருக்கு பிரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா, கட்டுறதுக்கு ஒரு 6 மந்த்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. என்னென்ன பிளான் பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ரேண்டமா ஒரு சர்வே எடுக்கணும். ஸோ பிரிக்கோட காஸ்ட் எவ்வளது? ஆ எம்சான், பீசான் எவ்வளோ போகுது? ஸோ ராட் பெர் கேஜிக்கு எவ்வளது? அதாவது கம்பி, அதாவது அதில வந்து நெறைய திக்னஸ் இருக்கு. 10, 12, 16 அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து அப்டேட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப வீடு கட்டணும் அப்டின்னா, திடீர்னு என்ட்ட ஒரு அமௌண்ட் பல்க் ஆஃப் அமௌண்ட் என்ட்ட வந்து சர்டன் அமௌண்ட் இருக்கு. நான் அத அப்படியே போட்டு நான் வீடு கட்டப் போறேன். அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இல்லாம, ஒரு 6 மந்த் அப்படி இல்லன்னா ஒரு 8 மந்த் டைம் எடுத்து கொஞ்சம் பிரிப்பேர் ஆயிட்டு, ஸோ அந்தந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக் இப்போ ரேட் கம்மியா இருக்குன்னா, அத நீங்க வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாரி ரிவர் சாண்ட் கிடைக்குது. எம் சாண்ட் இப்பலாம் ரிவர் சாண்ட் வந்து வரதில்ல அப்படிங்கிற மாரி வச்சுக்கங்களேன். ஸோ எம் சாண்ட் இந்த டயத்துல வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கா? அப்படிங்கிறபோது அந்த சாண்ட வந்து நீங்க வந்து டோட்டலா லோட் அடிச்சு வச்சுக்கலாம். சிமெண்ட் எல்லாம் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிருக்க முடியாது. பட் அது அந்த டயத்துல தான் வாங்கணும். ஸோ எந்த டயத்துல வந்து இதெல்லாம் ரேட் கம்மியா இருக்கோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆ தென் இன்னொன்னு ஒரு சஜஷன். இப்ப எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஆ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் கட்டுறாங்க. லோட் பேரிங் வந்து மேக்ஸிமம் யாரும் கட்டுறதில்ல அப்படிங்கிற மாரி தான். ஸோ ஃப்ரேம்டு, லோட் பேரிங் 2த்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல உங்களுடைய டோட்டல் பில்டிங்கோட வெயிட் வந்து அந்த காலம் அண்ட் பீம்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து அந்த லோடு எல்லாமே இறங்கும். அதே மாரி உங்களுக்கு இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறபோது அந்த காலம்ஸ் இருக்காது. அந்த செவர் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த வால் அதுல தான் டோட்டல் லோடுமே வந்து உங்களுக்கு இறங்கும். ஸோ நம்ப கட்டக்கூடிய வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். அப்படிங்கிறபோது டோட்டல் அதாவது இந்த வீடோட பவுண்டரி சவர்ன்னு சொல்லுவாங்க. அத மட்டும் நீங்க 3/4 அடியில போட்டுட்டு, இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த ரூமா இருக்கட்டும், இந்த டாய்லெட்டா இருக்கட்டும், அதெல்லாம் கூட 4 1/2 சவரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது ஒத்தக்கல்லு சவரு அப்படிங்கிற மாரின்னு கூட சொல்லலாம். அதுல நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அண்ட் கம்பேர் டூ 3/4 அடி சவரோட உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியா வரும் அப்படிங்கிற மாரி கூட சொல்லலாம். பிகாஸ் இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. பிகாஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்து அந்த லோடு வந்து அந்த 4 1/2 சவர்ல வந்து உட்கார போறதில்ல. 4 1/2 சவர் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட்டிஷன் ஒரு தடுப்பு தான். அப்படிங்கிற பட்சத்தில இத நீங்க யூஸ் பண்ணும்போது, காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்ப நார்மலான ஹைட் நம்ம வந்து ஒரு 10 வைக்கலாம். இல்ல 10.5 அந்த மாரி வைக்கலாம். ஸோ ஓவர் ஹைட்டான சீலிங்லாம் நம்ம வச்சோம் அப்டின்னா, அதுவுமே வந்து காஸ்ட் வைஸ், மெட்டீரியல் வைஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் லேபர் வைஸ் உங்களுக்கு அடிச்சுட்டு போணும். இந்த சீலிங்கோட ஹைட் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு எவ்வளோ ரெக்யர்மென்ட் இருக்கோ, அந்த ரெக்யர்மென்ட்க்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இந்த சீலிங்கோட ஹைட்ட வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
தென் முக்கியமான விஷயம், இதுல காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்டோ டிசைன். இப்ப கேரளா ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விண்டோ வந்து டிசைனே இருக்காது. அது நம்ம ஊர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பூ போடுவாங்க. ரோஜா பூ, இந்த தாமரை பூ இதெல்லாம் போட்டு வரைஞ்சு வச்சு டிசைன்ல அப்பப்பப்பா! படாத பாடுபடுத்திருவாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே மாரி அத நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். இதுல வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளவு வந்து மைனூட்டான ஒர்க் ஒரு விஷயத்துல இருக்கோ, அதுக்கு வந்து கண்டிப்பா லேபர் சார்ஜ் 1 மடங்கோட 4, 5 மடங்கு அடிச்சுட்டு போகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு 4க்கு 4 விண்டோல ஒரு பூ டிசைன் வச்சு, அதுல வந்து என்னமோ இது மாரிலாம் வச்சு நெறையலாம் பார்த்துருக்கேன். நெறைய வீட்லலாம் அதாவது ஓல்டு பழங்காலத்து வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் நீங்க போடம்போது, அவங்க லேபர் டைம் எடுத்துக்கிட்டு அத வந்து மைனூட்டா பண்ணுவாங்க. அப்படிங்கிறபோது லேபர் காஸ்ட் ஒரு நாள்ல பண்ணக்கூடியது ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகும். தேவையில்லாத காஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இப்படி பண்றதுமே வந்து ஃபியூச்சர்ல ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாரி நெறைய டஸ்ட்டும் இருக்கும். அத துடைக்கிறதுக்கு உள்ள விட்டு துணிய துடைச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலைன்னு வச்சுக்கங்களேன். சிம்பிளா கேரளா ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிசைனே இருக்காது. ஒன்லி ஹரிசாண்டல் ராட் மட்டும் தான் இருக்கும். அந்த மாரி சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டா போட்டீங்கன்னா, உண்மையிலேயே உங்க வீட்டோட அழகும் நல்லாருக்கும். இந்த மாரி காஸ்ட் வைஸ் ரொம்பவுமே நீங்க வந்து இதுல வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து டோர் டிசைன். அதாவது மெயின் டோர் வந்து மெயினா டீக்ல போடுவோம். அதுவுமே வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, உண்மையிலே காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணலாம். நெறைய ரெடிமேட் டோர்ஸ்லாம் இருக்கு. அந்த டோர் யூஸ் பண்றது காஸ்ட் வைஸ் ரொம்பவுமே கம்மி பண்ணலாம். அதுலயும் வந்து ஃப்ளார் டிசைன் குடுக்குறது, அதுல கார்விங் குடுக்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. டோர் செய்றதுக்கு தனி சார்ஜ். இந்த டிசைனுக்கு இப்ப எனக்கு இந்த டிசைன் தான் வேணும். ஒரு லோட்டஸ் ஃப்ளார் வேணும். இல்ல வந்து சம்திங் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு அதுல வேணும். அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு தனி சார்ஜஸ் போடுவாங்க. அதுலயும் வந்து காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு அடிச்சுட்டு போயிடும். நம்ம டோர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பர்ப்பஸ். அதுவும் ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டா இருக்கலாம். அதே சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டா எப்படி பண்ணணுமோ, அப்படி பண்ணினீங்கன்னா, டெஃபினட்டா லோ காஸ்ட்ல நம்ம வந்து வீடு கட்டி முடிக்கலாம். தென் அ இம்பார்ட்டன்டான திங் எலிவேஷன்ஸ். ஒரு வீட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடியது அப்டின்னா, அது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலிவேஷன் தான். அந்த எலிவேஷன்லயுமே நெறைய அந்த பெர்போலா டிசைன் இந்த மாரி டிசைன்ஸ் ஆர்க் போடுறது. அந்த மாரி இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணக்கூடிய பிளண்டர் மிஸ்டேக் எலிவேஷன் நீட்டா ஆகணும்பா. ஒரு மேஸ்திரி, ஒரு கொத்தனார், ஒரு இன்ஜினியர்ட்ட என்ன பண்ணுவாங்க கிளையன்ட் டைரக்ட்டா ஆன்லைன்ல எடுத்து இந்த மாரி டிசைன் எனக்கு வேணும். பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல, இதே மாரி பண்ணி குடுத்துருங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஓகே, ஓகேம்மா பண்ணிடலாம், பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் அந்த எலிவேஷன் டிசைன் முடிச்சு வரும்போது தான் தெரியும். அந்த எலிவேஷன் டிசைன்க்கு நீங்க லேபர் சார்ஜ் மட்டுமே ரூ. 60,000 70,000 ரூ. 1,00,000 குடுப்பீங்க. என்னது 60,000 70,000 1,00,000 டெஃபினட்டா அந்த ரேட் வரையும் நீங்க குடுத்திருப்பீங்க. பட் அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல எடுக்கக்கூடிய டிசைன்ஸ் அவங்க வந்து டைரக்ட்டா பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதுல ஒர்க் மைன்யூட் இருக்கும். அந்த மைன்யூட்டான விஷயங்கள பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்களா இருக்கும். அது வந்து ஒரு ஹால்ஃப் டே ஆயிடும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஹால்ஃப் டே சேலரி எவ்வளவு? ₹500 போயிடும். 1 டே சேலரி ₹1000 போயிடும். சிம்பிள் ஒரு டிசைன் பண்றதுக்கு ₹1000 போயிடும். இதே மாரி ஒரு 10 நாள் போச்சு, ஒரு 20 நாள் போச்சுன்னா வந்து 20,000 அதிலேயே வந்து உங்களுக்கு காலியாயிடும். ஸோ சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டான டிசைன்ஸ நீங்க வந்து அந்த எலிவேஷன்ல குடுக்கும்போது, உங்களுக்கு லேபர் காஸ்ட் ரொம்பவுமே கம்மியா வரும். அதே மாரி மெயின்டனன்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே கம்மியா வரும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா வீடு கட்டும்போது நெறைய அமௌண்ட்ட வந்து நீங்க சேவ் பண்ணலாம். ஜெனரலாவே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி முடிச்சோனயே, நம்பளுக்கு காஸ்ட் வைஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகம் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு கம்மியா தான் வந்திருக்கும். பட் அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் மேசனா இருக்கட்டும், கார்பெண்டரா இருக்கட்டும், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், டைல்ஸ் ஒட்டுறதுக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த லேபர் காஸ்ட் உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும். அந்த லேபர் காஸ்ட்ட வந்து எப்படி கம்மி பண்றது? அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்ட வந்து நீங்க வந்து அந்த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுலேருந்து கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன சில விஷயங்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 30 லேக்ஸ்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 லேக்ஸ் ஆச்சும் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணலாம். ஓகே ஃபைன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெறைய அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்ணா அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஜியா. பாய்.